பாரம்பரியமான தென்னாட்டு சமையல் இன்றைக்கி வந்து அப்பளம் வச்சு நம்ம ஒரு கூட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கடலைப்பருப்பு நான் வந்து 3 விசில் விட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க, வேக வச்சு. அடுத்தது வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, சீரகம், அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை, உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், கொத்தமல்லி. இப்போது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கறிவேப்பிலை காஞ்சிடுச்சுங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், டேபிள் ஸ்பூனில். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம கடுகு உளுந்து 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன். சீரகம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன். அடுத்தது வந்து ஒரே ஒரு வெங்காயம் தாங்க கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். பொரிஞ்சிடுச்சு. அடுத்தது வந்து பச்சை மிளகாய். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அடுத்தது கருவேப்பிலை. நல்ல வாசனை வரும்போது தான் நம்ம தக்காளி போடணும். வெங்காயம் வதங்கின வாசனை, இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்து வதக்கிருக்கோம் இல்லைங்களா? நல்ல வாசனை வரும்போது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போது நல்ல வாசனை வருதுங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நான் 1 தாங்க வச்சுருக்கேன், பெரிய தக்காளி. நல்லா வதங்கணும். இது வதங்கிடுச்சுங்க. இந்த பதத்தில் நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி வச்சுருக்கோம். அடுத்தது வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கணும். அடுத்தது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கணும். இன்னும் அப்பளத்தில் உப்பு இருக்கும் இல்லைங்களா? தேவையான போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம தண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் கொதி வந்த அப்புறம் தானே நம்ம பருப்பு போடணும். பருப்பு பாயில் பண்ணி வச்சுருக்கோம், 3 விசில் விட்டு. இதில் ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா கொதிக்கணும், பச்சை வாடை போகணும். ஓகேங்களா? மஞ்சள் பொடி, மிளகாத்தூள்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அதெல்லாம் பச்சை வாடை போகணும். பெருங்காயத்தூள் வந்து நம்ம கடைசியாக தாங்க போட போகிறோம். இப்போ வந்து நல்லா கொதிக்கிட்டோங்க, நம்ம மூடி வச்சிடலாம். ஓகேங்களா? இந்த பதத்தில் இருக்கும்போது நம்ம கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. ஒரு கொதி வந்தோடனே நம்ம அப்பளம் போட்டுக்கலாம். ஓகேங்களா? மூடி வச்சிடும். கலந்துட்டு மூடி வச்சிடும். வச்சா பார்ப்போங்களா? நான் வந்து ஒரு 2 மினிட்ஸ் இது பண்ணியிருக்கேங்க. இப்போ வந்து நம்ம அப்பளம் போட போகிறோம். முழுசாக வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை உடச்சி வேணும்னா போட்டுக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து அப்பளம் வந்து ஒரு 50 கிராம் எடுத்துருக்கேங்க. திருப்பி நம்ம மூடி வைக்க போகிறோங்க. அதுக்கப்புறம் தான் தேங்காய் ஆட் பண்ண போகிறோம். பார்ப்போங்களா?
கரெக்டாக இந்த பதத்துக்கு வரும்போது நம்ம வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. பெருங்காயத்தூள் வந்து லாஸ்ட்டில் தான் போடணும். ஓகேங்களா? நல்லா கிண்டி விட்டுருணும். நான் அப்பளத்தில் வந்து பருப்பு கம்மியாக போட்டுக்கிட்டேனுங்க. ஏன்னா வந்து கடலை பருப்பும் கேஸு, அப்பளமும் கேஸு. அதனால் நான் வந்து பெருங்காய பொடி, இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டிருக்கேங்க. பருப்பு வந்து கம்மி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போது அடுத்தது வந்து தேங்காய் போடுறேங்க. தேங்காய் 2 பத்து எடுத்து வச்சோம். இப்போது கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாங்க. ஏன்னா வந்து நம்ம இறக்கும்போது அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் ஆனால் அது அப்படியே கட்டிடும். அதனால தான் கொஞ்சம் லிக்விடாக இறக்கணும். ஓகேங்களா? கொத்தமல்லி போட்டாச்சு. இப்போ இந்த பதத்தில் நம்ம இறக்கிடலாம். ஆஃப் பண்ணலாம் ஸ்டவ். ஓகேங்களா? போட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. ஓகேங்களா? இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போங்களா? ரொம்ப சூடாக இருக்குங்க. இப்போ எப்படி இருக்குது பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க. அப்பளம் போட்டு குழந்தை விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த மாதிரி பண்ணி. ஓகேங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. சூப்பர்.